ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அடுத்த வசனம், 4வது வசனம், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். மறுபடியும் வாசிப்போம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு வீடு கட்டப்படுறதுக்கு தேவன் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா முதலாவதாக ஞானம் வேணும், விவேகம் வேணும், அறிவு வேணும். விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், இந்த 3 காரியங்களும் சொல்ல முடியும் அப்படின்னா நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப நான் சொன்ன 3 காரியங்கள் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஞானம், அறிவு, எப்படி கிடைக்குது அப்படின்னா கர்த்தர் ஞானத்தை ஹியூமன் விஸ்டமால வீட கட்ட முடியாது. சொன்னது போல அவர் வாய் நின்று அடுத்தாப்புல we need under knowledge. புத்தியும் வேணும், அறிவும் வேணும். knowledge வந்து அறிவு, அறிவுறது. ஞானத்தை தர வேண்டும், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப அவர் வாய் நின்று அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஞானம், அறிவு, புத்தி. இந்த காரியங்கள் ஒரு வீட்டை கட்டக்கூடிய இந்த 3 அத்தியாவசியமான விஷயங்களையும் கர்த்தருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால மாத்திரமே நம்மளுடைய குடும்பத்தை நாம் கட்ட முடியும். அப்போ கர்த்தராலே கட்டப்படுகிற வீடு, கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தையினால கட்டப்படுகிற வீடு எப்பொழுதுமே அசைக்கப்படாது. அது கற்பாறையின் மேல கட்டப்படுகிற ஒரு வீடுக்கு ஒப்பா இருக்கும். மனுஷ ஞானத்துல கட்டப்படுகிற வீடு மண் மேல கட்டுகிற வீடுக்கு அது ஒப்பா இருக்கும். பெருங்காற்று வரும், புயல் வரும், அது என்ன ஆகும்? அதோட ஃபவுண்டேஷன் வீக்கா இருக்கிறதுனால அது அடித்து செல்லப்படும். ஆனா தேவன் அறிவும் புத்தியும்னால கட்டப்படும்